electrical machines 2. Electrical machines 2 fourth unit, B part, synchronous motor. Synchronous motorல இப்போ நம்ம பார்க்க போகிறது பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் யூஸிங் synchronous motor. அதாவது சிங்க்ரனஸ் மோட்டார் அப்படிங்கிறது எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான் பயன்படுத்தக்கூடியது. பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் எங்கே தேவைப்படுதோ அந்த மாதிரி இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். மெயின்லி டிரான்ஸ்மிஷன் லைன், அதாவது பவர் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ், மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பவர் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் சென்டிங் எண்ட் ரிசீவிங் எண்டுன்னு 2 எண்ட் இருக்குது. சென்டிங் எண்ட் அப்படின்றது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி அதை அனுப்பக்கூடிய இடம். ரிசீவிங் எண்டுன்னா அது அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் அது முதல்ல எங்கே சப்ஸ்டேஷன் உள்ளே வருதோ அதான் ரிசீவிங் எண்டுன்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த சென்டிங் எண்ட் அண்டு ரிசீவிங் எண்ட் இந்த 2 எண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிங்க்ரனஸ் மோட்டாரை வச்சு சென்டிங் எண்ட்லையும் பவர் ஃபேக்டர் எவ்வளோன்றதை பார்ப்பாங்க. அப்படி உற்பத்தியான பவர் ரிசீவ் பண்ணக்கூடிய இடத்துலையும் அதோட பவர் ஃபேக்டர் என்னன்றதை மெயினாக பார்ப்பாங்க. மேக்ஸிமம் சென்டிங் எண்டை விட ரிசீவிங் எண்டில் தான் பவர் ஃபேக்டர் நல்லா அதிகமாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிங்க்ரனஸ் மோட்டாரை பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பயன்படுத்துவாங்க. அது பேர் என்னென்னா சிங்க்ரனஸ் கண்டென்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இது சம்மந்தமாக தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். பொதுவாக பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் யூஸிங் சிங்க்ரனஸ் மோட்டாரில் அப்படின்னா பொதுவாக தொழிற்சாலைகளில் இண்டக்ஷன் மோட்டார்கள் என்னென்னா மேக்ஸிமம் பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த இண்டக்ஷன் மோட்டார் ஃபுல் லோடில் இயங்கும்போது அதோட பவர் ஃபேக்டர் சுமார் 0.8 லேகிங்லேயும், குறைஞ்ச லோடில் பவர் ஃபேக்டர் சுமார் 0.6 லேகிங்லேயும் இருக்கும். அதாவது இண்டக்ஷன் மோட்டார் ஃபுல் லோடில் இயங்கும்போது அதோட பவர் ஃபேக்டர் நார்மலாக 0.8 லேகிங்லையும், குறைஞ்ச லோடில் பவர் ஃபேக்டர் சுமார் 0.6 லேகிங்லையும் இருக்கும். இப்போ இண்டஸ்ட்ரியில் சில மோட்டார்களில் ஃபுல் லோட்லையும், அதிகமான மோட்டார் லைட் லோட்லையும் இயங்கும். மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியில் சில மோட்டார் ஃபுல் லோடில் ஆப்ரேட் ஆகும், சில அதிகமான மோட்டார் லைட் லோட்லையும் ஆப்ரேட் ஆகும். அப்போ அந்த இண்டஸ்ட்ரியில் ஓவரால் பவர் ஃபேக்டர் சுமார் எவ்வளோன்னா 0.6 லேகிங் பவர் ஃபேக்டரில் இருக்கும். 0.6 ரொம்ப ரொம்ப கம்மி. மேக்ஸிமம் 0.99 மேலே தான் இருக்கணும். ஆனால் 0.6 தான் இருக்கும். இப்போ பவர் ஃபேக்டர் குறையும் போது கரண்ட்டு அப்புறம் பவர் லாஸ் ரெண்டுமே என்ன ஆகும்னா அதிகரிக்கும். பவர் ஃபேக்டர் குறையும் போது கரண்ட்டு மற்றும் பவர் லாஸ் அதிகரிக்கும். அப்போ இந்த லாஸை குறைக்கிறதுக்கு பவர் ஃபேக்டர் என்ன பண்ணுறோம், இம்ப்ரூவ்மெண்ட் நாம் செய்யணும். அப்போ பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் செய்கிறதுக்கு சிங்க்ரனஸ் மோட்டார் இண்டக்ஷன் மோட்டாருக்கு பேரலாக இணைக்கப்படுது. இப்போது சிங்க்ரனஸ் மோட்டார் ஓவர் எக்ஸைட்டேஷனில் இயங்கும்போது அதோட ஆர்மேச்சர் சப்ளையிலிருந்து லீடிங் கரண்ட் எடுத்து பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் செய்யும். இப்படி பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் செய்யக்கூடிய அந்த சிங்க்ரனஸ் மோட்டாரை நம்ம சிங்க்ரனஸ் கண்டென்சர்னு சொல்கிறோம். இப்போ சிங்க்ரனஸ் கண்டென்சர் அப்படின்றது என்னது? ஒரு சிங்க்ரனஸ் மோட்டார் ஓவர் எக்ஸைட்டேஷனில் இயங்கும்போது அதோட ஆர்மேச்சர் சப்ளையிலிருந்து லீடிங் கரண்ட்டை எடுத்து பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் செய்யுது. அப்படி பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ணும்போது அந்த சிங்க்ரனஸ் மோட்டரானது சிங்க்ரனஸ் கண்டென்சர்னு அழைக்கப்படுது. இப்போ இங்கே ஒரு வெக்டர் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஃபேஸ் லோடு ஐஎல் அப்படின்ற ஒரு ஆம்பியர் வோல்டேஜ் வீக்கு லேகிங் பவர் ஃபேக்டரு, அதாவது cos θ1 இருக்கா இல்லையா, அதில் இருக்கிறதாக நம்ம எடுத்துக்குவோம்.
அப்போ இங்கே OA அப்படின்றது ஆக்டிவ் காம்பனண்ட் ஆஃப் லோடு கரண்ட்டும், ஏசின்றது ரியாக்டிவ் காம்பனண்ட் ஆஃப் லோடு கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே OAன்றது ஆக்டிவ் காம்பனண்ட் ஆஃப் லோடு கரண்ட்டு, அதே மாதிரி ஏசின்றது ரியாக்டிவ் காம்பனண்ட் ஆஃப் லோடு கரண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஆக்டிவ் காம்பனண்ட் ஆஃப் லோடு கரண்ட்டுன்றது என்னன்னு சொல்லணும்னா IL cos θ 1 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ரியாக்டிவ் காம்பனண்ட் ஆஃப் லோடு கரண்ட்டை IL sin θ 1 அப்படின்னும் நாம் சொல்லுவோம். அப்போது ஒரு ஓவர் எக்ஸைட்டட் சிங்கனஸ் மோட்டார் இந்த 3 ஃபேஸ் லேகிங் லோடுக்கு பேரலாக இணைக்கிறதுக்காக நம்ம ஒரு அஷ்யூம் பண்ணிக்குவோம். இது எடுக்கக்கூடிய கரண்ட்டு IS இதோட சப்ளை வோல்டேஜுக்கு 90 டிகிரி லீடிங்கில் இருக்கும். இந்த கரண்ட் IS வந்து ரியாக்டிவ் காம்பனண்ட் கரண்ட்டு AC இருக்கு இல்லையா, அது வந்து IL sin θ 1க்கு ஈக்குவல் ஆக இருக்க மாதிரி இந்த மோட்டாரை நம்ம எக்ஸைட்டேஷன் பண்ணோம்னா லோடு எடுக்கக்கூடிய கரண்ட்டு OA ஆக இருக்கும். இப்போ லோடோட பவர் ஃபேக்டர் cos 5 θ 1லேருந்து யூனிட்டி பவர் ஃபேக்டராக இம்ப்ரூவ் ஆகுது. அதாவது OAன்றது அப்ளைடு வோல்டேஜுக்கு இன்ஃபேஸாக இருக்குதுன்னு டயக்ராமில். Vன்றது வோல்டேஜ், அந்த OAன்றது ஆரம்பம்னா அப்போ அப்ளைடு வோல்டேஜுக்கு இன்ஃபேஸாக இருக்குது. அப்போ யூனிட்டி பவர் ஃபேக்டரை விட குறைவான பவர் ஃபேக்டருக்கு இம்ப்ரூவ் செய்யும் ஒரு வெக்டர் டயக்ராம் வந்து படம் 4.19 காட்டியிருக்கும். இப்போ இந்த கண்டிஷனில் சிங்கனஸ் மோட்டாரோட கரண்ட்டு IS ரியாக்டிவ் காம்பனண்ட் ஆஃப் கரண்ட்டு IL sin θ 1க்கு சமமாக இருக்காது. இப்போ லோடு எடுக்கக்கூடிய கரண்ட்டு I0 அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த கண்டிஷனில் சிங்கனஸ் மோட்டாரோட கரண்ட்டு IS ரியாக்டிவ் காம்பனண்ட் ஆஃப் கரண்ட்டு IL sin θ 1க்கு சமமாக இருக்காது. இப்போ லோடு எடுக்கக்கூடிய கரண்ட்டு I0, அதான் அந்த படத்தை கொடுக்குது. அப்போ ரியாக்டிவ் காம்பனண்ட் ஆஃப் கரண்ட் வந்து I1 ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம், I2 மைனஸ் IS. இப்போது லோடோடைய பவர் ஃபேக்டர் cos θ 1லேருந்து cos θ 2க்கு இம்ப்ரூவ் ஆகுது. இப்படி ஓவர் எக்ஸைட்டட் சிங்கனஸ் மோட்டாரை லேகிங் லோடுக்கு பேரலாக இணைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஓவர் எக்ஸைட்டட் சிங்கனஸ் மோட்டாரை லேகிங் லோடுக்கு பேரலாக இணைக்கும் போது பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகுது. இந்த பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான பயன்படுத்தக்கூடிய அந்த மோட்டார் தான் சிங்கனஸ் கண்டென்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது இந்த மாதிரி ஒரு ஓவர் எக்ஸைட்டட் சிங்கனஸ் மோட்டாரை லேகிங் லோடுக்கு பேரலாக இணைக்கும் போது பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகுது. இதுதான் நம்ம சென்டிங் அண்ட் ரிசீவிங் சொல்லி பார்த்தோமா இல்லையா, அந்த மாதிரி அந்த இடத்துல. அப்போ இந்த ஓவர் எக்ஸைட்டட் சிங்கனஸ் மோட்டாரை லேகிங் லோடுக்கு பேரலாக இணைக்கும் போது பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகுது. இந்த பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த மோட்டாரை சிங்கனஸ் கண்டென்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் பவர் ஃபேக்டர் வந்து எப்படி ஒரு சிங்கனஸ் மோட்டாரில் இம்ப்ரூவ் ஆகுது, சிங்கனஸ் மோட்டார் மூலமாக பவர் ஃபேக்டரை எப்படி உயர்த்தலாம்ன்றதை நம்ம பார்த்தோம். இப்போது பொதுவாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, வாட் இஸ் சிங்கனஸ் கண்டென்சர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ கேட்டாங்கன்னா நம்ம அந்த போல்டை கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எதுனா போதும். சிங்கனஸ் மோட்டார் ஓவர் எக்ஸைட்டேஷனில் இயங்கும்போது அதன் ஆர்மேச்சர் சப்ளையிலிருந்து லீடிங் கரண்ட்டை எடுத்து பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் செய்கிறது. அப்போ இவ்வாறு பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் செய்யும் சிங்கனஸ் மோட்டாரானது சிங்கனஸ் கண்டென்சர் என்று அழைக்கப்படுகிறது. இது மட்டும் இதுதான் 3 மார்க்கு. இதே 10 மார்க்கில் ஹவு த பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் டன் பை யூஸிங் சிங்கனஸ் மோட்டார் கேட்டாங்கன்னா இந்த 2 வெக்டர் டயக்ராமையும் போட்டு நம்ம ஆன்சரை எழுதணும். இப்போ இந்த பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் நாம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ராப்ளம் 4.1 பாருங்கள். The total factory load on a 3-phase 3.3 kV supply is 1500 kilowatt at 0.6 power factor lagging. Find the rating of a synchronous condenser to improve the power factor to
யூனிட்டி அப்படின்ட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃபேக்ட்ரியோட டோட்டல் லோடு, ஒரு ஃபேக்ட்ரி அதோட மொத்த லோடு எவ்வளோன்னா 3 ஃபேஸு 3.3 kV அப்படின்னு என்ன ஆகுது, 3300 வோல்ட் சப்ளை இருக்கும் பொழுது 1500 கிலோவாட் பவர் மெயின்டைன் ஆகுது. அடுத்து எவ்வளோனா 0.6 பவர் ஃபேக்டர் லேகிங். இப்போ ஃபைண்ட் த ரேட்டிங் ஆஃப் ஏ சிங்கனஸ் கண்டென்சர் டு இம்ப்ரூவ் தி பவர் ஃபேக்டர் டு யூனிட்டி. அப்போது யூனிட்டி பவர் 0.6 லேகிங் பவர் ஃபேக்டரில் ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய லோடை யூனிட்டி பவர் ஃபேக்டரை மாற்றணும்னா அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த சிங்கனஸ் கண்டென்சரோட ரேட்டிங் எவ்வளவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய மொத்த லோடு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. 1500 கிலோவாட்னா எவ்வளோ, 1500 × 1000 வாட்ஸ். 0.6 பவர் ஃபேக்டர் தான் லேகிங்காக இருக்குது. அப்போ இது யூனிட்டி பவர் ஃபேக்டர்னா 1ன்னு அர்த்தம். அப்போ யூனிட்டி பவர் ஃபேக்டர் 1 கொண்டு வரணும்னா என்ன செய்யணும், அப்போ நம்ம போடக்கூடிய சிங்கனஸ் கண்டென்சரோட அளவு எவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதை கேட்கும்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கிவன் டேட்டாஸை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இப்போ கிவன் டேட்டாஸ் என்னென்ன, லைன் வோல்டேஜ் VL = 3.3 kV, டோட்டல் ஃபேக்ட்ரி லோடு எவ்வளவு 1500 கிலோவாட்டு. இப்போ பவர் ஃபேக்டர் எவ்வளவு, காஸ் θ = எவ்வளவு 0.6 லேகிங். அப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், ரேட்டிங் ஆஃப் ஏ சிங்கனஸ் கண்டென்சர் எவ்வளோ கண்டுபிடிக்கணும். அப்போ இது சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தோன்னா ஒரு டயக்ராம் போட்டிருக்காங்க பாருங்கள் பக்கத்தில். ஒரு பவர் ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க, KW KVA KVAR அப்படின்னு போட்டு ஒரு பவர் ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க. KWனா ஆக்சுவல் பவர், KVAனா அப்பேரண்ட் பவர், KVRனா ரியாக்டிவ் பவர். இந்த மூணை பயன்படுத்தி வரையக்கூடிய இந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் பவர் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போது அந்த ஃபேக்ட்ரி போகக்கூடிய ஆக்சுவல் பவர் எவ்வளோ நம்ம கொடுத்துட்டாங்க, கிலோ வாட்டில் கிடச்சுன்னா ஆக்சுவல் பவர் எவ்வளோ 1500. அப்போ KV என்னன்றதை பார்க்கணும், KVAR எவ்வளோன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நமக்கு KVன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதே சமயத்தில் KVAR எவ்வளவு, பவர் ஃபேக்டர் அந்த சிங்கனஸ் கண்டென்சர் எவ்வளவு நம்ம யூஸ் பண்ணணும்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போது θ = cos inverse of 0.6. 0.6ன்றது பவர் ஃபேக்டர் லேகிங் இருக்கா இல்லையா, அது cos 0.6. இங்கே வந்து cos இன்வர்ஸ் நம்ம போடுறோம். θ = cos inverse of 0.6 = 53.13. இன்வர்ஸ் எதுக்காக போகிறோம்னா tan θ கண்டுபிடிக்க போகிறோம். சரியா. அந்த KW KVA KVR போட்டு ட்ரையாங்கிள் இருக்கா இல்லையா, இதில் வந்து cos θவோட வேல்யூ நமக்கு தெரியும் 0.6. அப்போ tan θன்றது என்னது, KW/tan θ ஈக்குவல் டு என்னது, sin θ cos θன்னு படித்தோமா இல்லையா, ஸ்கூலில் நம்ம படிச்சிருப்போம், ட்ரிக்னாமெண்ட்ரியில் படிச்சிருப்போம். tan θ = sin θ cos θன்னு படிச்சிருப்போம். அதுதான் இங்கே. இப்போ cos θ கிடச்சி நம்ம cos θ வேல்யூ வச்சு என்ன பண்ணுறோம், tan θ வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இதை நம்ம கால்குலேட்டரில் போட்டுடலாம். cos inverse of 0.6 = 6க்குன்னு போட்டோம்னா 53.13ன்னு கிடைக்கும். இந்த வேல்யூக்கு tan அப்படின்னு போட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ காட்டும். எவ்வளோன்னா 1.33 அப்படின்னு காட்டும். நம்ம கால்குலேட்டரில் நீங்கள் போட்டு பார்க்கலாம். cos inverse of 0.6ன்னு போட்டு ஆன்சர் கொடுத்தீங்கன்னா இந்த 53.13ன்னு ஆன்சர் வரும். இதுக்கு நீங்கள் tan பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா இதுக்கு tan வேல்யூ எவ்வளவு, tan θ வேல்யூ எவ்வளோன்னு நமக்கு கால்குலேட்டர் காட்டும் 1.33. இப்போ இதை வச்சு நம்ம KVRோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துடலாம், சிங்கனஸ் கண்டென்சர் வேல்யூ என்னன்னு பார்த்துடலாம். அப்போ லோடு KVR = KW × tan θ. அப்போ KW நம்ம கொடுத்துட்டாங்க 1500 × tan θ எவ்வளோ 1.33 = 2000. அப்போது டு இம்ப்ரூவ் தி பவர் ஃபேக்டர் யூனிட்டி பவர் ஃபேக்டர்னால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம 2000 KVR ரேட்டிங் உள்ள ஒரு சிங்கனஸ் கண்டென்சரை என்ன பண்ணணும், இந்த லோடோட நம்ம சேர்க்கணும். அப்போ இந்த லோடு 1500 KW போயிட்டுருக்கா இல்லையா கிலோவாட்டு, அது கூட 2000 KVR ரேட்டிங் உள்ள ஒரு சிங்கனஸ் மோட்டார் கொண்டாந்து சிங்கனஸ் கண்டென்சர் போட்டோம்னா நமக்கு யூனிட்டி பவர் ஃபேக்டர் கிடச்சிரும். அதுதான் இந்த ப்ராப்ளமில் சொல்கிறோம். இது ஒரு ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளமு, எக்ஸாமினேஷனில் கேட்பாங்க. ஜஸ்ட் பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா கம்பேரிஷன் பிட்வீன் சிங்கனஸ் மோட்டார் அண்டு
3-phase இண்டக்ஷன் மோட்டார். இப்போது இந்த 4th யூனிட்டில் சிங்க்ரனஸ் மோட்டார் பார்த்தோம். 3rd யூனிட்டில் 3-phase இண்டக்ஷன் மோட்டார் பார்த்தோம். அப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிங்க்ரனஸ் மோட்டார், இன்னொன்று இண்டக்ஷன் மோட்டார். இதை 10 மார்க் கொஸ்டின்லையும் கேட்பாங்க, இல்லை 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. 10 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா இந்த 7 பாயிண்ட் எழுதணும். 3 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா ஏதாவது 3 பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும். அப்போ சிங்க்ரனஸ் மோட்டாருக்கும் இண்டக்ஷன் மோட்டாருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்பர் 1 முதல்ல இருக்குது சிங்க்ரனஸ் மோட்டார், அடுத்து வந்து இண்டக்ஷன் மோட்டார். அப்போ சிங்க்ரனஸ் மோட்டாரில் இது ஸ்டேட்டருக்கு 3-phase சப்ளை கொடுத்த உடனே தன்னைத்தானே ஸ்டார்ட் ஆகாது. சிங்க்ரனஸ் மோட்டார்ன்றது என்னது, செல்ஃப் ஸ்டார்டிங் மிஷினு கிடையாது. ஆனால் 3-phase இண்டக்ஷன் மோட்டார்ன்றது ஸ்டேட்டர் சப்ளை கொடுத்தோன்னே என்ன ஆகும், சுத்த ஆரம்பிச்சிடும். அப்போது சிங்க்ரனஸ் மோட்டார்ன்றது நாட் செல்ஃப் ஸ்டார்டிங்கு, இண்டக்ஷன் மோட்டார்ன்றது செல்ஃப் ஸ்டார்டிங் மோட்டார். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, சிங்க்ரனஸ் மோட்டார் எந்த லோட்லேயும் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் சுற்றும். சிங்க்ரனஸ் மோட்டாரை நம்ம ரன் பண்ணி விட்டு லோடு கொடுக்கும்போது என்ன லோடு பண்ணாலும் சரி 1500 RPM சுற்றினா 1500 RPM தான் சுற்றும். ஆனால் இண்டக்ஷன் மோட்டாரு அதோட ஸ்பீடு சிங்க்ரனஸ் ஸ்பீடை விட குறைவாக இருக்கும். மேலும் லோடு அதிகரிக்க அதோட ஸ்பீடு குறையும். சாதாரண இண்டக்ஷன் மோட்டாரு சிங்க்ரனஸ் ஸ்பீடை விட குறைவாக தான் இருக்கும். அது வந்து ரோட்டார் ஸ்பீடுன்னு சொல்லுவோம், குறையக்கூடிய அந்த ஸ்பீடை. இப்போ லோட் பண்ண ஸ்பீடு குறையும். இதில் இண்டக்ஷன் 3-phase இண்டக்ஷன் மோட்டாரில். அடுத்து இந்த மோட்டார் வந்து, அதாவது சிங்க்ரனஸ் மோட்டார் லேகிங் லீடிங் யூனிட்டி பவர் ஃபேக்டரில் ஒர்க் ஆகும். ஆனால் இந்த 3-phase இண்டக்ஷன் மோட்டார் லேகிங் பவர் ஃபேக்டரில் மட்டும்தான் ரன் ஆகும். ஃபீல்டுக்கு டிசி சப்ளை கொடுக்க தனியாக ஒரு எக்ஸைட்டர் தேவைப்படுது. எக்ஸைட்டர்ன்றது தனியாக அது ஒரு மோட்டார் மாதிரி. ஃபீல்டுக்கு 230 வோல்ட் டிசி சப்ளை கொடுக்குறோமா இல்லையா, இந்த டிசி சப்ளை கொடுக்குறது மோட்டார் மூலமாக கொடுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு டிசி ரெக்டிஃபையர் யூனிட் மூலமாகவும் கொடுக்கலாம். அதான் எக்ஸைட்டர்னு சொல்லக்கூடியது. அப்போது சிங்க்ரனஸ் மோட்டாருக்கு ஃபீல்டுக்கு டிசி சப்ளை கொடுக்க தனியாக ஒரு எக்ஸைட்டர் தேவைப்படுது. ஆனால் இண்டக்ஷன் மோட்டாருக்கு எக்ஸைட்டரு தேவையில்லை. அடுத்து சிங்க்ரனஸ் மோட்டாரோட விலை அதிகம், இண்டக்ஷன் மோட்டாரோட விலை குறைவு. சிங்க்ரனஸ் மோட்டாரில் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் இண்டக்ஷன் மோட்டாரில் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணலாம். பார்த்தோமா இல்லையா, இண்டக்ஷன் மோட்டாரில் ஸ்டார்டர் சைடு ஸ்பீட் கண்ட்ரோலு, ரோட்டார் சைடு ஸ்பீட் கண்ட்ரோல் பார்த்தோமா இல்லையா, பை சேஞ்சிங் சப்ளை வோல்டேஜ், பை சேஞ்சிங் சப்ளை ஃப்ரீக்வன்சி, இதெல்லாம் பார்த்தோமா இல்லையா, பை போல் சேஞ்சிங் மெத்தட் எல்லாம் பார்த்தோம்ல 3-phase இண்டக்ஷன் மோட்டாரில். அதுதான். அப்போ 3-phase இண்டக்ஷன் மோட்டாரில் ஸ்பீடை என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். சிங்க்ரனஸ் மோட்டார் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி அப்ளைடு வோல்டேஜ் மாறுபடும் போதனால சிங்க்ரனஸ் மோட்டாரோட டார்க் வந்து பாதிக்காது. எப்போவுமே டார்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வியாக தான் இருக்கும். ஆனால் அப்ளைடு வோல்டேஜ் வந்து மாறுபடும் போதுனால இண்டக்ஷன் மோட்டாரில் டார்க் வந்து பாதிக்கப்படும். அதுதான் இந்த இண்டக்ஷன் மோட்டாரோட பொசிஷன். அப்போது சிங்க்ரனஸ் மோட்டாரில் அப்ளைடு வோல்டேஜ் மாறுபடுறதுனால சிங்க்ரனஸ் மோட்டாரில் டார்க் வந்து என்ன ஆகாது, எந்த வித பாதிப்பும் இருக்காது. டார்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வின்னு சொல்லுவாங்க. இதே அப்ளைடு வோல்டேஜ் மாறுபடுறதுனால இண்டக்ஷன் மோட்டாரோட டார்க் வந்து என்னாகும், பாதிக்கப்படும். இப்போ டார்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு V² அப்படின்னு சொல்லுவோம். இந்த டார்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு V அண்ட் இது வந்து டார்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு V² அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் கம்பேரிஷன் பிட்வீன் சிங்க்ரனஸ் மோட்டார் அண்டு 3-phase இண்டக்ஷன் மோட்டார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிங்க்ரனஸ் மோட்டார் பார்க்க போகிறோம். சிங்க்ரனஸ் மோட்டாரோட அப்ளிகேஷன் அந்த சிங்க்ரனஸ் மோட்டார் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கான்ஸ்டன்ட் ஸ்பீடு தேவைப்படக்கூடிய இடங்களான இந்த ரப்பர் மில்லு, க்ரஷரு, பேப்பர் மில்லு, பம்பு, கம்ப்ரெஷரு, அப்புறம் ரோலிங் மில்லு, இந்த மாதிரி இடத்துல பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இந்த ஓவர் எக்ஸைட்டட் சிங்க்ரனஸ் மோட்டாரை லேகிங் பவர் ஃபேக்டர் லோடுக்கு பேரலாக இணைச்சு பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் செய்ய பயன்படுத்துகிறாங்க. அடுத்து சிங்க்ரனஸ் மோட்டாரை டிரான்ஸ்மிஷன் லைனில் ரிசீவிங் எண்டில் வோல்டேஜை ரெகுலேட் செய்ய பயன்படுத்துகிறாங்க. அடுத்து ஏசி ஜெனரேட்டரை டிரைவ் செய்கிறதுக்கு சிங்க்ரனஸ் மோட்டாரை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அப்ளிகேஷன் ஆஃப் சிங்க்ரனஸ் மோட்டார் சிங்க்ரனஸ் மோட்டார் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கும்போது கான்ஸ்டன்ட் ஸ்பீடு தேவைப்படக்கூடிய இடங்களான ரப்பர் மில்லு, க்ரஷரு, பேப்பர் மில்லு, பம்பு, கம்ப்ரெஷர், அப்புறம் ரோலிங் மில், இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சிங்க்ரனஸ் மோட்டார் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து ஓவர் எக்ஸைட்டட் சிங்க்ரனஸ் மோட்டார் லேகிங் பவர் ஃபேக்டர் லோடுகளுக்கு பேரலாக இணைச்சு பவர் ஃபேக்டரை என்ன பண்ணுறாங்க, இம்ப்ரூவ் செய்ய பயன்படுத்துதாங்க. அடுத்து இதே சிங்க்ரனஸ் மோட்டார்
டிரான்ஸ்மிஷன் லைனில் ரிசீவிங் எண்டில் வோல்டேஜை ரெகுலேட் செய்யவும் உதவுது. அதே மாதிரி ஏசி ஜெனரேட்டரை ட்ரைவ் செய்கிறதுக்கு இந்த சிங்க்ரனஸ் மோட்டார் பயன்படுத்தப்படுது. இதுதான் அப்ளிகேஷன் ஆஃப் சிங்க்ரனஸ் மோட்டார்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஃபோர்த் யூனிட்டில் ஏ பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்? சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் பார்த்தோம். நம்ம பி பார்ட்டில் சிங்க்ரனஸ் மோட்டார் பார்த்தோம். ஸோ இதோட நமக்கு ஃபோர்த் யூனிட் வந்து என்ன ஆகுது? கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள்? தரவாக படித்து வச்சுக்கோங்க. வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் புக்கு இருக்கும், புக்கு என்ன பண்ணுங்கள்? ரெஃபர் பண்ணி படிச்சிங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிளேஸ்மெண்ட்டு போகும்போது இந்த பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டில் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அதனால் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியானதாக இருக்கும். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஃப்யூச்சரில் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.